Friends, இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இது கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்லுறேன். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி? டெம்பரேச்சருக்கு ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன சார் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, when the temperature increases the resistivity increases in the case of conductor. இதை நம்ம தனித்தனியாக பிரித்து தான் படித்தாகணும். கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர். எஸ்பெஷலி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் பார்க்க போகிறோம். கண்டக்டர்ஸும் செமிகண்டக்டர்ஸும் என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன் கேஸ் ஆஃப் கண்டக்டர் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இந்த இடத்துல எழுதுவா நான் கண்டக்டர்ஸில் டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். Resistivity increases. சரியா? Temperature and resistivity are directly proportional. So in case of conductor, temperature increases, resistivity increases. இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகலாம். First, let us consider what is the relationship between. Let us consider முன்னாடி what is the relationship between how the temperature and resistivity are interrelated. What is the expression which interrelated the temperature and resistivity? அதை பார்க்கலாம். இது ரெண்டுக்கு நடுவில் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறேன். எப்படின்னு பாருங்கள். rho t is equal to rho naught into 1 plus alpha t minus t naught. That is the expression. where rho t அப்படின்னா என்னென்னா resistivity at t degree Celsius. That means some degree Celsius, somewhat. சரியா? rho t is the resistivity at t degree Celsius. Rho naught is the resistivity at some reference temperature. Usually we are taking 20 degree Celsius. 20 degree Celsiusல எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது rho naught. அதுக்கு மேலே ஏதோ ஒரு சம் டெம்பரேச்சரில் எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டின்றது rho t. ஆல்ஃபா அப்படின்றது என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். Temperature coefficient of resistance is said to be expressed by alpha வச்சு தான் சொல்லுவோம். T is the temperature at some degree Celsius and T naught is the temperature at some reference point, usually 20 degree Celsius. 20 degree Celsius at T naught எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் T வந்து 21 எடுத்துக்கலாம், 22 எடுத்துக்கலாம், 30 எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு டிகிரி செல்சியஸ். இதை விட இது அதிகமாக இருந்தால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ இப்போ rho t is equal to rho naught into 1 plus alpha t minus t naught. அதில் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணணும். rho t is equal to அந்த rho naught உள்ள மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? rho naught plus alpha rho naught into t minus t naught. கரெக்டாக? இந்த rho naught இந்த ரெண்டு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் rho t minus rho naught is equal to alpha rho naught t minus t naught. rho t minus rho naught என்ன எழுதலாம்? del rhoன்னு எழுதலாம். ஏன்னா இந்த இடத்துல என்னது? சேஞ்ச் இன் த ரெசிஸ்டிவிட்டி. that will be equal to alpha into rho naught into del t. சரியா? அப்போ alpha is equal to what அப்படின்னா del rho by del t. இந்த rho naught டிவைட் ஆகும் வரும்பொழுது into rho naught. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆல்ஃபா. ஆல்ஃபானா என்னது? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சரி, இது எப்படி சார்? ஹவு டு டிஃபைன்? இந்த இடத்துல என்ன இருக்குது? ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச். இந்த இடத்துல டெம்பரேச்சர் சேஞ்ச். இந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர். சரியா? அதாவது என்ன அப்படின்னா, சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெம்பரேச்சரை நீங்கள் ஒரு டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறீங்க. டெம்பரேச்சர் நம்ம ஒரு டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுனால ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ ரைஸ் ஆகுது, அந்த ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டிவிட்டி அட் 0 டிகிரி செல்சியஸ் ஆர் சம் 20 டிகிரி செல்சியஸ் சம் ரெஃபரன்ஸ் பாயிண்டில் எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கோ அதுக்கும் நடுவில் உள்ள ரேஷியோ தான் ஆல்ஃபா. சரி, ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன். த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அட் சம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், யூஸ்வலி 20 டிகிரி செல்சியஸ். அதாவது சரியான வார்த்தை, மறுபடியும் ஒரு முறை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 டிகிரி செல்சியஸ் நீங்கள் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுனால எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ, எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் ஆகுதோ, அந்த ரெசிஸ்டிவிட்டிக்கும் சம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டிக்கும் நடுவில் உள்ள ரேஷியோ தான் ஆல்ஃபா. சரி, இந்த ஆல்ஃபாவோட யூனிட் என்னவாக இருக்க முடியும் பாருங்கள். ஆல்ஃபாவுக்கு என்னங்க? ரோவோட யூனிட் என்ன? ஓம் மீட்டர். டெம்பரேச்சருக்கு டிகிரி செல்சியஸ். ரோ நாட்டுக்கும் ஓம் மீட்டர்.
ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது மேலே வந்துச்சுன்னா என்ன வரும், per degree Celsiusனு சொல்லுவாங்க, per degree Celsius. தட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆல்ஃபா, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லலாம். சரியா, ஆல்ஃபான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இட்ஸ் யூனிட் இஸ் per degree Celsius. இதுக்கான டெஃபினிஷன் சொல்லிட்டேன், இது எப்படி வந்துச்சுன்றத சொல்லிட்டேன். சரியா, ஸோ இதை நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டக்டர்ஸ்க்கு பாசிட்டிவாக இருக்கும், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ்க்கு நெகட்டிவாக இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குது, என்ன ரீசன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மஸ்ட், அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஷன், திஸ் எக்ஸ்பிரஷன் விச் ரிலேட்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அண்டு டெம்பரேச்சர். சரிங்க சார், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் எப்படியாவது நம்ம ரிலேட் பண்ண முடியுமா? ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல ரோட்டிக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஆர்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்0 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இது எல்லாமே சேம் தான். ஆர்டின்றது ரெசிஸ்டன்ஸ் அட் T degree Celsius, R0 is the resistance at some reference temperature, usually 20 degree Celsius. சரியா, ஸோ இப்போ இதே கேல்குலேஷனை மறுபடியும் நம்ம போட்டு லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் நான் எழுதுகிறேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டெல் ஆர் பை டெல் டி இன்ட்டு R0. ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா சம்வாட் கொஷின் இது இந்த மாதிரி டைப்பில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டினா இதை யூஸ் பண்ணலாம். சரி, ஸோ இது ரெண்டில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் அப்போ அந்த கொஷின் ஆஸ்க்டு. ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சர்னால் இது, ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சருக்கு நடுவில் டிபெண்டன்ஸ்னால் இது, அவ்வளோதான் விஷயம். சரி, ஸோ இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ஃபா ஃபார் கண்டக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ஃபாவோட வேல்யூ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பாசிட்டிவ் சொன்னேன். ஆல்ஃபா ஃபார் கண்டக்டர்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஆல்ஃபா ஃபார் கண்டக்டர்ஸ் ஏன் பாசிட்டிவ், என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The temperature coefficient of resistance for conductors is positive. Why? Because when the temperature increases in the case of conductor, the resistivity also increases. Why? ஏன் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது அப்படின்னா, ஒரு கண்டக்டரில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நமக்கு அதெல்லாம் தெரியும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும். சரியா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கண்டக்டர்ஸில் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் அதிகம்னா என்ன அர்த்தம், வி ஆர் கிவிங் தெர்மல் எனர்ஜி எக்ஸ்டர்னலி, வெளியிலேருந்து நம்ம தெர்மல் எனர்ஜி கொடுக்குறோம், அதுதான் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், தட் தெர்மல் எனர்ஜி கோஸ் டு த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இன் த கண்டக்டர். அப்போ கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேலே பட்டுச்சு அப்படின்னா the ஃப்ரீ எலக்ட்ரான்ஸினுடைய கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம் மோஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரி, அப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா மோர் ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன்ஸ், அதிகமாக கொலைட் ஆகும், வேகமாக கொலைட் ஆகும், ரொம்ப அதிகமாக. அது கொலிஷன்ஸ், மோர் கொலிஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். கொலிஷன்ஸ் அதிகமாக நடக்கிறதுனால, ஒன்று மோதுறதுனால ட்ரிஃப்ட் வெலாசிட்டி குறையும், ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரி, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கண்டக்டர்ஸ்க்கு சரியான டெஃபினிஷன் கொடுக்குறேன் பாருங்கள். as the temperature of the conductor increases, the kinetic energy of the free electrons increases, it results in frequent collisions, that means more and more collision, that results in increase in the resistivity. அதுதான் விஷயம், அதனால் ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. சரியா, அப்போ இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால் ஆல்ஃபாவுக்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம். பாசிட்டிவ், ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ் ஃபார் கண்டக்டர்ஸ், இதுதான் விஷயம். அப்போ கண்டக்டிவிட்டி என்ன சார் அதிகமாகும், ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்லையா, அப்போ கண்டக்டிவிட்டி குறையும், கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ். இந்த இடத்துல கண்டக்டிவிட்டி குறையும். அப்போ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா ஒரு கண்டக்டர் கூட நல்லா கண்டக்ட் பண்ணாது, பிகாஸ் கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ், ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீசஸ். என்ன நடக்குதுன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் நடுவில் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறாங்க. as the temperature increases, resistivity also increases. It shows a linear curve for metals, usually for all metals. சரி, எல்லாமே மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர். ஸோ அப்போ கண்டக்டர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு கிராஃப் வந்திருக்கு, பார்த்துக்கணும். ஆனால் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் லீனியர், இட் ஷோஸ் சம் நான் லீனியர் ரீஜியன்ஸ். எப்போ அப்படின்னா அட் வெரி லோ டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சரை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க, டெம்பரேச்சரை குறைக்க ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டிவிட்டி பிகம் 0. அதுக்கு மேலே நீங்கள் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிங்கனாலும் ரெசிஸ்டிவிட்டி தான் 0 ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்,
உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி குறையாது. எப்போ அட் அப்சல்யூட் டெம்பரேச்சர் த ரெசிஸ்டிவிட்டி அப்டைன்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, தட் மீன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி கோஸ் டு 0. அப்படியே குறைய பாருங்கள், the temperature decreases, resistivity decreases, but the resistivity goes to its minimum. 0 ஆகுது எப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில். அதுக்கு மேலே நீங்கள் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகாது. அப்போ இட்ஸ் ஸோ ஷம் நான் லீனியர் ரீஜியன். இந்த இடத்துல பாருங்கள் நான் லீனியர் வந்துருச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை யார் சார் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணக்கூடிய மெட்டீரியல். Their resistance becomes 0 at very low temperatures. At a particular temperature, a conductor becomes superconductor. ஒரு கண்டக்டர் சூப்பர் கண்டக்டராக மாறும் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சரில். எந்த டெம்பரேச்சரில் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர். இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்ன சேஞ்ச் நடக்கும்னா the resistance of the conductor becomes 0 at a particular temperature, at a particular low temperature. சரி, அப்போ கண்டக்டரை நீங்கள் கூல் பண்ணுறீங்க, டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் 0 ஆகும். அப்படி 0 ஆகும்போது த கண்டக்டர் பிகம் சூப்பர் கண்டக்டர்ஸ். அப்போ உங்களுக்கு அந்த நான் லீனியர் கர்வ் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் டெம்பரேச்சர் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி ஆர் எக்ஸாக்ட்லி லீனியர் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் வி ஆர் ரெடியூசிங் த டெம்பரேச்சர் பட் த ரெசிஸ்டிவிட்டி ஆல்வேஸ் அட்டைன் 0. அதுக்கு மேலே 0 வராது, 0க்கு மேலே நெகட்டிவில் போகாது ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் நம்ம நான் லீனியர் ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸிபிட் ஆகும். சரியா? சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் மெர்க்குரி 4.2 கெல்வின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேமர்லிங் ஓன்ஸ் அப்படின்ற 1911 இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணார். மெர்க்குரி, அந்த மெர்க்குரியில் பண்ணலாம் 4.2 கெல்வின். 4.2 கெல்வினில் மெர்க்குரி பிகம் சூப்பர் கண்டக்டர்ஸ். தட் மீன்ஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெர்க்குரி இஸ் 0 at 4.2 கெல்வின். சரியா? ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஆல்ஃபா ஃபார் கண்டக்டர்ஸ் பார்க்கலாம். அடுத்தது ஆல்ஃபா ஃபார் செமிகண்டக்டர்ஸ் பார்க்க போகிறோம். செமிகண்டக்டர்ஸில் என்ன சார் நடக்கும்? செமிகண்டக்டரில் ஆல்ஃபாவோட வேல்யூ நெகட்டிவ். தட் மீன்ஸ் ஒய். எதனால் சார் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதனால் நெகட்டிவ் ஆகுதுன்னா when the temperature increases, இங்கே எழுதவா செமிகண்டக்டர்ஸில் நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். ஏன் சார் டிக்ரீஸ் ஆகும்? கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஒய்? என்ன ரீசன் அப்படின்னா செமிகண்டக்டரில் நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா more number of free electrons are liberated from their atoms. More number of electrons are liberated from the atom. ஆட்டம்லேருந்து அதிக அளவில் எலக்ட்ரான்கள் வெளியில் வரும். that electrons are responsible for the conduction. So conductivity increases, resistivity decreases. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா என்னன்ட்டு? என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துகிறீங்க. டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் பொழுது அதிக அளவு எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும். எப்படி சார் அதில் மட்டும் நடக்குது, அது கண்டக்டரில் நடக்காதுன்னா நடக்காது. செமிகண்டக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படின்ற சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படி தான் இருக்கும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் liberated in the higher temperature. So conductivity increases, resistivity decreases in the case of semiconductor. So alpha for semiconductor is negative. The negative temperature coefficient of semiconductor is said to be, the materials having negative temperature coefficient is said to be thermistor nu solluvaanga. Thermistor. Semiconductors having negative temperature coefficient is said to be thermistors. And then the semiconductor negative alpha value irukku, adellame thermistor nu solluvaanga. அது பொதுவாக thermistor என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். சரியா? இப்போ நம்ம என்னென்ன இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் பாருங்கள். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டினா என்ன, அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்றதை பார்த்தோம். அதை வச்சு ரெசிஸ்டன்ஸையும் வச்சு பார்த்தோம். அப்புறம் ஆல்ஃபா ஃபார் செமிகண்டக்டர் பாசிட்டிவ், ஆல்ஃபா ஃபார் கண்டக்டர் பாசிட்டிவ், ஆல்ஃபா ஃபார் செமிகண்டக்டர் நெகட்டிவ், அதுக்கான ரீசன், அதுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துருக்கோம். இதெல்லாம் இன்னும் ஒன்று கூட நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவு பை எம்னு ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்துருப்போம். NE ஸ்கொயர் டவு பை எம். சிக்மா இஸ் த கண்டக்டிவிட்டி, n அப்படின்றது நம்பர் டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், c சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், டவ் இஸ் த மீன் டைம், தட் இஸ் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த சக்ஸசிவ் கொலிஷன்ஸ், m இஸ் த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இதெல்லாம் ஓகே. ஸோ இதை லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். சிக்மா ஈக்குவல் டு NE ஸ்கொயர் பை டவ், NE ஸ்கொயர் டவ் பை எம். இந்த எக்ஸ்பிரஷனை வச்சும் நம்ம இந்த ரெசிஸ்டிவிட்டியை சொல்லலாம். எப்படி சார்? அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு வாட்? ரோ இஸ் ஈக்குவல் டு 1 பை சிக்மா. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த எபோவ் எக்ஸ்பிரஷன் m இஸ் ஈக்குவல் டு m, ரோ இஸ் ஈக்குவல் டு m பை NE ஸ்கொயர் டவ்.
ஸோ இதில் பாருங்கள் ரோ இஸ் இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், இயும் எம்மும் கான்ஸ்டன்ட், என்னும் டவ் எடுத்துங்க. ரோ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டவ் இன் த கேஸ் ஆஃப் கண்டக்டர். கண்டக்டருக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள், மேலே நான் ஹெட்டிங் போட்டுக்கிறேன் கண்டக்டர்னு உங்களுக்கு புரியறதுக்காக. கண்டக்டர்ஸில் இவங்க 3 பேருமே கான்ஸ்டன்ட், மாஸ், சார்ஜ் அண்டு நம்பர் டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். பிகாஸ் when we are increasing the temperature, the number of electrons will remains the same. கண்டக்டரில் பொறுத்த வரைக்கும் நான் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ஆகாது. நம்பர் டென்சிட்டி will remains the same in case of conductor. So only variable is tau. That means என்ன சார் நடக்கும் அப்படின்னா, கண்டக்டரில் நான் ஏற்கனவே சொன்னது தான், மோர் ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன்ஸ் நடக்கும். கொலிஷன்ஸ் அடிக்கடி நடக்கிறதுனால ஒரு கொலிஷனுக்கு இன்னொரு கொலிஷனுக்கும் இடைப்பட்டுள்ள இடைவெளி, த டைம் இன்டர்வல் பிட்வீன் த 2 சக்ஸசிவ் கொலிஷன்ஸ் டிக்ரீசஸ். ஸோ அப்போ உங்களுக்கு டவ் குறைஞ்சிது அப்படின்னா ரோ அதிகமாகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், பாருங்கள் கண்டக்டர்ஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டவ் குறையும். டவ் குறைஞ்சதுன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டிவிட்டி அதிகமாச்சுன்னா கண்டக்டிவிட்டி குறையும். ஸோ இதை இப்படியும் புரிந்து கொள்ளலாம். சரியா? இதே செமி கண்டக்டர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? செமி கண்டக்டர்ஸ்லேயும் இதே ஃபார்முலா தான். ஆனால் இங்கே ஒரு புது விஷயம் ஒன்று நம்ம பார்க்கணும். செமி கண்டக்டர்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரோ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு என் டவ். ஏன் சார்னா இங்கே 2 வேரியபிள், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், பட் நம்பர் டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் டவ் ஆர் வேரியபிள். when the resistivity பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் டென்சிட்டி. ஏன் சார் அப்படின்னா, as the temperature increases, டெம்பரேச்சர் அதிகப்படுத்துனீங்கன்னா நம்பர் டென்சிட்டி அதிகமாகும். அதுதான் சொன்ன செமிகண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி, அது அதிக நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும்னு சொன்னோம். அப்போ நம்பர் டென்சிட்டி அதிகமாகும். அதே சமயத்தில் ஃப்ரீக்வெண்ட் கொலிஷன்ஸ் நடக்கும். அந்த கொலிஷன்ஸ்னால் டவ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இவன் இன்க்ரீஸ் ஆகுறான், ஃபாலோ பண்ணுங்கள், இவன் டிக்ரீஸ் ஆகுறான். பட் விச் இஸ் மோர் டாமினன்ட்? நீங்கள் நினச்சிக்கலாம் இவன் டிக்ரீஸ் ஆகிறனால ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும், இவர் இன்க்ரீஸ் ஆகிறனால ரெசிஸ்டிவிட்டி குறையும், அப்போ பேலன்ஸ் ஆகிடும். நோ அப்படி கிடையாது. Here number density increases, the time interval between successive collision decreases. But which is more dominant? N is more dominant. Tau decrease ஆகிறத விட n அதிகளவு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸிங் n is more dominant. அப்போ நம்ம இந்த கேஸில் இது நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா n increases, resistivity decreases. So in case of semiconductor, temperature increases, resistivity decreases because number of free electrons emitted from their atom increases. ஸோ the conductivity also increases. இதுதான் விஷயம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இது டிபெண்ட்டாக கொஷின்ஸ் வரும். ஸோ நல்லா தெளிவாக இருங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.